கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சொந்தங்களே, உறவுகளே, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவற்றை எனக்கு தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லுகிறார். இந்த ஆயனையும் அவரது ஆடுகளையும் பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும். என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் இந்த நல்ல ஆயனை பற்றி போதிக்கிற பொழுதெல்லாம் உண்மையிலேயே நான் மகிழ்ந்து போயிருக்கிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 15-16 வசனங்களிலிருந்து ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நானே என் மந்தையை தேடி சென்று மேய்ப்பேன், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை நான் மீண்டும் கொண்டு வருவேன், காயப்பட்டிருப்பதற்கு கட்டு போடுவேன் என்றெல்லாம், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்றெல்லாம், தன் ஆட்டின் மீது தன் மந்தையின் மீது அவர் கொள்கிற அந்த உரிமையும் அவர் எடுத்துக்கொள்கிற மெனக்கெடுதலையும் நம்மால் பார்க்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இனி வருகிற அந்த நாட்களில் உங்களோடு நான் பேச வேண்டும், இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஞாயிறு மறையுறை சிந்தனைகளாக இருக்கட்டும், அல்லது திரு அவை செய்திகளாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆவல் கொண்டேன். அதன் நிமித்தமாக இந்த யூடியூப் சேனலை நாம் தொடங்கினோம். ஷெப்பர்ட்ஸ் கால் என்று ஒரு அழகான பெயரில் இந்த யூடியூபை நாம் தொடங்கியிருக்கிறோம். எனவே இந்த ஆற்றுக்கும் ஆயனுக்கும் உரிய அந்த உறவுகளை பற்றி பேசுவோம். இனி வருகிற நாட்களில் நல்ல ஆயனுடைய வார்த்தைகளை மறையுரைகள் வழியாக, மற்ற சிறப்பு செய்திகள் வழியாக இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற யூடியூப் மூலமாக நாம் நிச்சயமாக உரையாட முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். இணைந்திருங்கள், இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இந்த யூடியூப் சேனலை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களையும் இதை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற, இந்த இறை சிந்தனைகளை கேட்டு மகிழ பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு அழைக்கிறேன். இறை ஆசீர்.